Hello friends, welcome to Adiyaman team. இந்த வீடியோவில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 4th and 5th ஜூனுக்கு பார்க்க போகிறோம். ஸோ நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், முக்கியமான நாட்களில் பார்த்தீங்கன்னா 4th ஜூன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டிம்ஸ் ஆஃப் அக்ரெஷன், அதாவது குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கு தடுக்கக்கூடிய ஒரு தினமாக 4th ஜூன் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் அதாவது சில்ட்ரனுக்கான உரிமைகளை மீட்டுத் தரதில் ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அதை செஞ்சிட்டு இருக்காங்க. 1982 19th ஆகஸ்ட் 1982 இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டிம்ஸ் ஆஃப் அக்ரெஷன் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்கக்கூடிய தினமாக இதை கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த முக்கியமான நிகழ்வு, ஸோ வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே தெரியும், உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படிங்கிறது. ஸோ இந்த உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படிங்கிறது ஜூன் 5 கொண்டாடுறாங்க. ஸோ இது முக்கியமான ஒரு நிகழ்வு நாள், சரிங்களா? ஸோ எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு வினா. இது எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கரேஜ் அவேர்னஸ் அண்ட் ஆக்ஷன் ஃபார் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் தி என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட்டோட எப்படி நம்ம ப்ரொடக்ட் பண்ணணும், சுற்றுச்சூழலை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இதை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் நடக்கக்கூடிய தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் தினத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிங் பீப்புள் டு நேச்சர், சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. என்னென்னா இப்போ டைரெக்டாக ஜூன் 5 என்ன தினம் அப்படின்னு கேட்கறது கிடையாது, இல்லை உலக சுற்றுச்சூழல் தினம் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்கறது கிடையாது, சரிங்களா? உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் நாள் என்னன்னு சொல்லிடுவாங்க அவங்களே கூட. ஸோ அந்த தினத்தோட தீம் என்ன அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது ஸோ இந்த பாயிண்ட்ஸை நம்ம படிச்சிருந்தா மட்டும் தான் தெரியும். நம்ம வெறும் தினத்தை மட்டும் என்ன நாள் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு போயிருந்தோம்னா மட்டும் பத்தாது, சரிங்களா? எக்ஸாமில் தீம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியாது. ஸோ அதையும் படிச்சிருக்கணும். ஸோ இம்பார்ட்டன்ட் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிங் பீப்புள் டு நேச்சர். ஸோ மறந்துடாதீங்க, உலக சுற்றுச்சூழல் தினம், மனிதனை இயற்கையோடு இணைப்போம் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான. ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. எவ்ரி இயர் இந்த தீம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ 2017 தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிங் பீப்புள் டு நேச்சர், மனிதனை இயற்கையோடு இணைப்போம், சரிங்களா? இதை எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா. உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஹோஸ்ட் பண்ண கண்ட்ரி எது அப்படின்னு கேட்டுறாங்க அப்படின்னா அது கனடா. அதாவது நடத்திய நாடு அப்படின்னு எதுன்னு கேட்டாங்கன்னா கனடா. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா புதிய செயலி மை கால் அப்படிங்கிற ஒரு ஆப்பு, சரிங்களா? ஸோ இந்த ஆப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிடப்பேசி அழைப்புகளின் தரத்தை மதிப்பிடக்கூடியது. அதாவது நம்ம செல்ஃபோனில் வரக்கூடிய கால் இருக்கு இல்லையா, அந்த கால் அடிக்கடி ட்ராப் ஆகுது, கால் குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் ட்ராய்க்கு போகுது. ட்ராய் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, சரிங்களா? இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் அப்படிங்கிறதா ட்ராய். ஸோ இவங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் போனதுனால என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காலோட குவாலிட்டியை மதிப்பிடுறதுக்காக ஒரு புதிய ஆப் உருவாக்கியிருக்காங்க. அந்த ஆப் பேர் தான் மை கால். என்னுடைய காலோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மதிப்பிடுறதுக்கான ஆப் மை கால், ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் செக்ரட்டரி JS மாத்தூர், சரிங்களா? சீனியர் IAS ஆஃபீஸர், பஞ்சாயத்து ராஜ் செக்ரட்டரி JS மாத்தூர். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. JS மாத்தூர் ஹேஸ் ரிலீஸ்டு ஹேண்ட் புக் அண்ட் மாடியூல் ஆன் சேஃப் சைல்டு ப்ரோக்ராம். பஞ்சாயத்து ராஜ் செக்ரட்டரி JS மாத்தூர் ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாடல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேஃப் சைல்டு ப்ரோக்ராம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி டெல்லியில் நடந்த ஃபங்க்ஷனில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹேண்ட் புக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு ரைட்ஸ் அண்ட் ரோல் ஆஃப் பஞ்சாயத் மெம்பர்ஸ் இன் ப்ரொடக்டிங் சைல்டு ரைட்ஸ் அமாங் தி அதர்ஸ், சரிங்களா? ஸோ அந்த குழந்தைகளுக்கான உரிமைகள், ஸோ அவங்களுக்கான பாதுகாப்பு பற்றிய தகவல்கள் அடங்கிய புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா NSDC அப்படிங்கிறது என்னென்னா நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ட் அகாடமியோட நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் NSD சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னா 30,000 வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இந்த சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏவியேஷன் ஸ்பேஸ், ஸோ என்னென்னா ஒவ்வொரு வேரியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஏவியேஷன் ஸ்பேஸில் 30,000 வேலையில்லா இளைஞர்களை தயார்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அக்ரிமெண்ட் முக்கியமானது. ஸோ யார்
ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NSDC நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டிஃபென்ஸ். ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு சரிங்களா. ஏன்னா இந்திய வரலாற்றிலேயே வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக எடை கொண்ட செயற்கைக்கோளை வந்து நம்ம இப்போ விண்ணில் செலுத்தினது தான். ஸோ GSLV Mark 3 சரிங்களா. அதாவது GSAT-19 அப்படிங்கிற தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை வந்து நம்ம விண்ணில் செலுத்திருக்கோம். ஸோ இதனுடைய எடை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3136 கிலோ சரிங்களா. ஸோ இதனுடைய வேலை என்ன? இந்த GSLV Mark 3யோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியை படம் எடுத்து அனுப்புதல், கடல் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துதல், சாலை போக்குவரத்தை கண்காணித்தல், நிலம் தொடர்பான தகவல்கள், புவியியல் ஆய்வு உள்ளிட்ட பல்வேறு தகவல் தொடர்பு பணிகளை இந்த செயற்கைக்கோள் செய்ய போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த செயற்கைக்கோளோட ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு இந்த செயற்கைக்கோளை நம்ம இன்னும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் இதனுடைய வேலைகள். ஸோ இதெல்லாம் நமக்கு இந்த செயற்கைக்கோள்லேருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் சரிங்களா. ஸோ அதுக்காண்டி தான் இதை வந்து நம்ம செலுத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த செயற்கைக்கோள் வந்து இதுக்கு முன்னாடி அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்களை இந்தியா வந்து இப்போ தான் முதல் முறையாக செலுத்துது. இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு இந்தியாவுடைய கிரையோஜெனிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணி செலுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 3000 கிலோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்களை வந்து நம்ம செலுத்தணும்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் அதை தான் நம்பியிருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்மளே வந்து தயாரிச்சிருக்கிறது வந்து ஒரு முக்கிய நடப்பு நிகழ்வு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக QSAM அப்படிங்கிற ஒரு மிசைலை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மிசைல் அப்படிங்கிறது QSAM அப்படிங்கிறது என்னென்னா குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். அதாவது தரையிலிருந்து வான்வழி தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு மிசைல். இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒடிசாவுடைய சந்திப்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்டாக இலக்கை தாக்கி அழிக்கக்கூடியதாக இருக்குது. மொபைல் லான்ச்சர் மூலயமா இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இதனுடைய கெப்பாசிட்டி என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் கேன் டெஸ்ட்ராயிங் ஏரியல் டார்கெட்ஸ். அதாவது வான்வழி தாக்குதல் நடத்தக்கூடியது. டேங்க்ஸு பங்கர் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து தாக்கி அழிக்கக்கூடியது. ஸோ அடுத்து இன்டர்நேஷ்னல் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் நியூஸில் வந்து பயங்கரவாதத்துக்கு துணை அப்படிங்கிற ஒரு டாபிக். ஸோ டெரரிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி கத்தார் அப்படிங்கிற நாட்டோட 6 நாடுகள் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 6 நாடுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ், UAE, பக்ரைன், ஏமன், லிபியா அண்ட் எஜிப்த். ஸோ இந்த 6 கண்ட்ரி தான் கத்தார் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸை வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு. ஸோ இதை வச்சு நிறைய நியூஸ் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்னென்னா கத்தாரோட மற்ற நாடுகள் வந்து இந்த உறவை துண்டித்ததுனால இந்தியாவுக்கு அதனுடைய நன்மையா இல்லை தீமையா அப்படிங்கிற ஒரு குட் ஆர் பேட் ஃபார் இந்தியா அப்படிங்கிற கான்வர்சேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ இது பற்றியான நியூஸ் வந்து தகவல்களை வந்து அப்டேட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அதே போல் இதில் இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்து கத்தாரோட ரிலேட் பண்ணியிருக்க ஃப்ளைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ கத்தாருக்கு எந்த ஃப்ளைட்ஸும் இப்போ போகிறதில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா கனடாவில் இனி தமிழில் தேசிய கீதம். ஸோ கனடாவில் வந்து தமிழில் தேசிய கீதம் பாட போகிறாங்க. நம்மளுடைய தேசிய கீதத்தை பாட போகிறது கிடையாது. கனடாவினுடைய தேசிய கீதத்தை தமிழில் பாட போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழர்களுக்கு ஒரு பெருமை வாய்ந்த விஷயம்தான். ஸோ அப்படி என்ன அவங்களுடைய தேசிய கீதம் ஏன் பாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுதந்திர தினம் வந்து 150வது சுதந்திர தினம் வந்து ஜூலை 1ஆம் தேதி கொண்டாடப்பட போகிறாங்க. ஸோ அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி உட்பட 12 மொழிகளில் கன்னடா தேசிய கீதம் வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ தமிழ் மொழியும் அதனோடு சேர்ந்து இன்னும் 11 மொழிகளில் சேர்ந்து கன்னடா தேசிய கீதம் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தமிழர்களுக்கு ஒரு பெருமை வாய்ந்த நிகழ்வு. ஸோ இவங்க கனடாவோட PM அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் ட்ரூடோ. இது வந்து முக்கியமானது சரிங்களா. ஜஸ்டின் ட்ரூடோ கனடா PM பிரைம் மினிஸ்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கேட்கக்கூடிய வினாக்கள் தான். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது என்னென்னா ஒவ்வொரு கண்ட்ரியை பற்றியும் அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் வந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ கனடாவினுடைய தேசிய கீதம் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, பட் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கனடாவில் வந்து தேசிய கீதம் இருக்குது அப்படின்னு ஓ கனடா அப்படிங்கிறது ஞாபகம் வந்துச்சுன்னா கனடாவில் தேசிய கீதம் தமிழில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் சரிங்களா. அடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸில் பார்த்தீங்கன்னா சாய் பிரணீத் வின்ஸ் தாய்லாந்து கிராண்ட் பிரிக்ஸ் கோல்டு. தாய்லாந்தின் பேட்மிண்டன் பட்டத்தை வென்றார் இந்தியாவின் சாய் பிரணீத் அப்படிங்கிற வந்து பேட்மிண்டன் இந்தியாவுக்காக விளையாடி இருக்காரு. இவர் வந்து 24 வயசு. இந்தோனேசியானோட ஜொனாதன் கிறிஸ்டலுக்கு எதிராக வின் பண்ணியிருக்காரு தாய்லாந்தோட பாங்காங்கில் நடந்த கிராண்ட் பிரிக்ஸ். ஸோ இதுதான் ஜூன் 4th and 5th இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட்
கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் ஜூன் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் நடந்தது. ஸோ இதில் ஏதாவது தகவல்கள் மிஸ் ஆகிருந்தால் அந்த தகவல்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.